ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்கிறீங்களா? உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலில் பாருங்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இடையே இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சரளாதேவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கோவையில் வசிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைங்க. ஸோ குழந்தைய கூட விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கேன்சர் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்களுடைய குழந்தைக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, என்னுடைய குழந்தையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். அது மட்டும்தான் எனக்கு ஹஸ்பண்ட் தேவையில்லை. ஆனால் என்னோட பொண்ணுக்கு ஒரு அப்பா வேணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறேன். ஸோ வசதியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, நல்ல குணமாக இருந்தால் போதும், என்னோடய பொண்ணுக்கு மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. மணமகளுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மாவும் இவங்களோட தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு அவங்க தனியாகவே இருந்துக்குவரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அவங்களாம் ஓரளவு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருடமாகவே வரன் தேடிட்டு இருக்குங்க. அதாவது என்னோடய பொண்ணை வேணான்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் என்னோடய பொண்ணை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா பிரியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 12,500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க. அது இல்லாமல் ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய சின்ன வயசுலேயே இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அங்கே பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு 19 வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க நான். அதனால் வரக்கூடியவர் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு வசதியெலாம் எந்த ஒரு வசதியுமே தேவையில்லைங்க. இவங்களுக்கு வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே பெறணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.